வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் இது 12ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் விசாகம், திதி தேய்பிறை துவிதியை, யோகம் சித்த யோகம். மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:48 வரை. அதன் பின் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. நாளைய விசேஷம், நாளைய தினம் சுப முகூர்த்த நாள். நாளை மறுதினம் சனிக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 9 முதல் நண்பகல் 12 வரை. மாலை 4 முதல் 7 வரை. இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், குரு, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு. இன்று இரவு 7:48 அளவில் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். இன்று குருவாரம், வியாழக்கிழமை. தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டிய நாள். தட்சிணாமூர்த்தியை வணங்குவதால் ஞானம் கிடைக்கும். சென்னை திருப்பதி போகிற வழியில் தக்கோலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. தக்கோலம் கூட்ரோடு அப்படின்னு பிரியும். அங்கே ஒரு வித்தியாசமான நிலையில் ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கார். சற்று சலையை சாய்த்தவாறு மாணவர்களுக்கு கண்டிப்பான முறையில் பாடத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு. அங்கே போயிட்டு வந்தால் பல மாற்றங்கள் நடக்கும். இப்போ மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சிக்கு சென்னை அருகாமையில் யாராவது இருந்தீங்கன்னா, சென்னை திருவள்ளூர் திருப்பதி போகிற ரூட்டில் திருத்தணிக்கு கொஞ்சம் பக்கத்தில் தக்கோலம் அப்படின்னு ஒரு ஊர். தக்கோலம் கூட்ரோடுன்னு அது பிரியும். அதில் போனீங்களா ஒரு பழமையான சிவன் கோயில். அதில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ரொம்ப சிறப்பு. சென்று அங்கே அந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள். குரு பெயர்ச்சி சமயத்துலேயும் போகலாம். சிறந்த ஞானம் கிடைக்கும், அறிவாற்றல் கிடைக்கும். சிறப்பான நாள். இன்றைக்கி கொண்டக்கடலை நெய்வேத்தியம் பண்ணணும். சுண்டல் செய்து நெய்வேத்தியம் பண்ணணும். பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வியாழக்கிழமை, விசாக நட்சத்திரம் ரெண்டும் கூடி வருது. அதுவும் குருவோட நட்சத்திரம். அதனால் குரு பகவானை வணங்குவதற்கு சிறப்பான நாள். மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். உங்கள் ராசியில் சூரியன் மற்றும் குரு அமர்ந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. சந்திர பகவான் இருக்கக்கூடிய வீடு சுக்கிரனின் வீடு. சுக்கிரன் இப்போ உச்சமாக இருக்கார். பிரமாதமான யோகம் இது. புகழ் கிடைக்கும். நிறைய பேருக்கு திறமசாலிகளுக்கு புகழ் கிடைக்காது. பல திறமை வச்சுருப்பாங்க, பணம்லாம் சம்பாதிப்பாங்க, ஆனால் புகழ் கிடைக்காது. இப்போ புகழ் கிடைக்கிற நேரம், ஆனால் கூடவே பணமும் கிடைக்கிற நேரம். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல 4 கிரகம். இது ஒரு பெரிய யோகம். இது அதில் ராசி அதிபதி 1, 2 5 கிரகம் புதன், பிறகு ராகு பகவான். இந்த மாதிரி செவ்வாய் பகவானும் அங்கே 11ஆம் இடத்துல 7 கிரகம். இப்படி எல்லாமே யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே 11ஆம் இடத்துல இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம், சிறப்பு. இந்த நேரத்தில் நீங்கள் எதை தொட்டாலும், மண்ணை தொட்டாலும் பொன்னாக மாறக்கூடிய நேரம். கொஞ்சம் எடுத்து முயற்சி செய்யுங்க. இமாலய வெற்றி அடையலாம். சிறப்பான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நாள். நிறைய பேர் இப்போ வேலை தேடிட்டுருக்காங்க. படித்து முடித்தவர்கள் வேலை தேடுறாங்க. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க புதுசாக ஏதாவது ப்ரமோஷனாக இல்லை புதுசாக வேலையா இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆஃபீஸ்லேயே ப்ரமோஷனும் உண்டு. இல்லைனா மாற்றம் எதிர்பார்ப்பவர்களுக்கு வேறு ஆஃபீஸில்
வேறு நிறுவனத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இப்போ வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், இது ஒரு நல்ல வேலை, வேலை கிடைக்கக்கூடிய நல்ல வேலை அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரொமோஷனும் உண்டு. கொஞ்சம் நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா வெற்றியும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி குரு பார்வையில் இருக்கார். இப்போது ராசி அதிபதி நிற்கக்கூடிய வீட்டிற்கு அதிபதி உச்சம். இது எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது. சனி பகவான் மட்டும்தான் 8ஆம் இடத்துல இருக்கார். ஏனைய கிரகங்கள் எல்லாமே சாதகமான நிலையில். யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய், அவரும் இப்போது உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வீடு, நிலம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் சில பேருக்கு ஏற்படும். ரொம்ப சிறப்பான நாள் இது. சிம்மராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அதிக கிரகங்கள் இருக்குது. அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறையாக இருக்கணும். சில பேருக்கு வயிறு தொடர்பான உபாதைகள் ஏற்படலாம். வீண் அலைச்சல்களும் ஏற்படும். இப்போ சம்மர் டைம், அதனால் தண்ணி நிறையா குடிங்க. சூடு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். உங்கள் ராசி அதிபதியே சூரியன் தான். அவர் இப்போ உச்சமாக இருக்கக்கூடிய இந்த நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏனைய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில் இருந்தாலும் 8ஆம் இடத்தில் அதிக கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத மனதில் கொள்ள வேண்டும். பணம், வருமானம், அதில் எந்த தடையும் தாமதமும் இல்லை. சிறப்பான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆவது வீட்டிற்கு அதிபதி 2ஆவது வீட்டில் இருக்கார். 2க்குடையவர் உச்சம். குரு தனக்காரகன் லாபஸ்தானத்திற்கு உரிய கிரகத்தை பார்க்கிறார். லாபஸ்தானத்திற்கு உரிய கிரகம் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும்போது தனக்காரகனின் பார்வை. தனஸ்தானத்திற்கு உரிய கிரகம் உச்சம். பிரமாதமாக இருக்குது கிரகம். இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம். நீங்கள் சிறு தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் பல தொழிலுக்கு அதிபதியாக மாறக்கூடிய நேரம். பல தொழிலுக்கு அதிபதியாக மாறக்கூடிய நேரம். அதனால் நீங்கள் எந்த தொழில் எடுத்தாலும் அதில் ஒரு பெரிய இலக்கை அடைவீங்க. உங்களுக்கு நிகர் உங்கள் தொழிலில் நீங்கள் தான். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான அந்தஸ்தை பெறக்கூடிய நேரம். முயற்சி எடுக்கணும். சும்மா உட்காந்துருந்தால் முடியாது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய நேரம் இது. துளாராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய சூழ்நிலை. இது ஒரு நல்ல அமைப்பு. ராசி அதிபதி உச்சம். தொடர்ந்து ராசி அதிபதி உச்சமாக இருக்கார். 7க்குடையவர் ராசி அதிபதியோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. லாபஸ்தானாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே நல்ல அமைப்பு. அதனால் உங்களுடைய சொல்வாக்கு, செல்வாக்கு உயரக்கூடிய நேரம். உங்களுடைய பேச்சு திறன்மை அபாரமாக இருக்கும். ஒரு சொல் சொன்னாலும் அது மற்றவர்களுக்கு ஒரு கேட்சிங் பாயிண்ட்டாக இருக்கும். உங்கள் பாயிண்ட்டை வச்சு மற்றவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். உங்களுடைய ப்ராமிசிங் வேர்டு எல்லாருக்கும் வியப்பை தரும். நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கார். குரு பார்வையில். அதனால் சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. கோயில் திருவிழாக்கள் அந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய பணத்தை செலவு பண்ணி அதில் மகிழக்கூடிய ஒரு நேரம். நிறைய அன்னதானங்கள் செய்வீங்க. இப்போது க்ஷேத்திர புண்ணிய க்ஷேத்திரங்கள் இது மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். இன்றைக்கி இரவு 8 மணி அளவில் உங்கள் ராசிக்குள் சந்திர பகவான் வரார். அடுத்து 2 நாட்களுக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே தான் இருக்க போகிறார். அதனால் வரும் 2 நாட்கள் ஏதாவது சிறு உபாதைகள் வரலாம் உடம்பில். அதனால் இன்றைக்கே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 5ஆம் இடத்தில். ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும். அதனால் அதற்குள் ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வேறு சில கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுகஸ்தானம் எழுத்து காணப்படுகிறது. சுகஸ்தானாதிபதி 5ஆம் இடத்தில். சிறப்பான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். அஷ்டமாதிபதி 11ஆம் இடத்திற்கு வரும்போது சில விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவார். சந்திரனுக்கு குரு பார்வை. சந்திர மங்கள யோகம். குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை. அதனால் சந்திரமங்கள யோகம், குருமங்கள யோகம், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். பெரிய அளவில் இது யோகத்தை செய்யக்கூடிய கிரக அமைப்பு. இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு நேற்றைய கிரக அமைப்பு தான் இன்றைக்கி இரவு
8 மணி அளவில் சந்திர பகவான் விருச்சிக ராசிக்குள் வரார். அது வரைக்கும் துலா ராசியில் தான். 7க்குடையவர் துலா ராசியில் இருக்கார். அது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் உச்சமாக இருக்கார். இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கும்போது தான் திருமண வரன் ஃபிக்ஸ் ஆகும். இப்போ நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், இந்த மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி உண்டு வெற்றி உண்டுன்னு. அதே மாதிரி சில பேர் மறுமணம் செய்வதற்கு முயற்சி செய்வாங்க. இப்போ முயற்சி செய்தீங்கன்னா மறுமணம் நடக்கும். மனம் முறிவு காரணமாக திருமணத்தில் முறிவு ஏற்பட்டிருந்தாலும் அது சரியாகி இப்போ சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் அனுசரணையாகவும் இருப்பார்கள். நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமையோடு இப்போ இருக்கக்கூடிய நேரம் இது. கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர். சிறப்பான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்குகள் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதிலலாம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வந்தே தீரும். சிறு சிறு விளையாட்டு ரீதியாக சில பேர் விளையாடுவாங்க. அதில் யார் வெற்றி தோல்வின்பாங்க. அது சின்ன விளையாட்டுத்தனமாக விளையாடினாலும் சரி, அதில் வெற்றி உங்கள் பக்கம்தான். சீரியஸான கேமாக இருந்தாலும் அதில் வெற்றி உங்களுக்கு தான். கோர்ட்டு கேஸு வழக்கு எதுவாக இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாள். சில பேர் நம்ம ஆஃபீஸில் நம்ம பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு நமக்கு தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. எதிரி யார் என்பது நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி மறைமுகமாக தொந்தரவு கொடுத்துருந்தவங்க கூட இப்போது விலகி சென்று விடுவார்கள். அவர்களுக்கு ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும், வேறு ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. அதனால் உங்கள் பக்கம் நியாயம், நீங்கள் தான் சரியான நபர் என்பது இந்த உலகத்துக்கு தெரியும். இந்த நாள் நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று இரவு 8 மணி அளவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது. ஆனால் இன்றைக்கி முழு நேரம் பெரும்பாலான நேரம் சந்திராஷ்டமம் தான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் மனம் குழப்பம் அடையும். எதையும் நம்மளால் முடிவெடுக்க முடியாது. இப்போ நீங்கள் எந்த முடிவாவது எடுத்திங்கன்னா அது ஏதாவது தப்பாக போச்சுன்னா அதை சரி செய்வது ரொம்ப சிரமம். அதனால் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் உங்கள் உடம்புல மட்டும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. மற்றபடி அன்றாட பணிகளில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. தெய்வ நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றி நிச்சயம் உண்டு.